அனைவருக்கும் வணக்கம். அம்மனுக்கு நீரால் அபிஷேகம் செய்யும் பொழுது அம்மனுடைய பாதத்தில் இருந்து பால் வடியக்கூடிய ஒரு அரிய வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருது. அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். பொதுவாக அம்மன் வழிபாடு என்பது மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. முக்தியை பெறக்கூடிய ஒரு வழிபாடாக கூட நம்ம சொல்லலாம். உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமுமே அம்பாலை வணங்கி முக்தியை பெற அம்மனுடைய கவச பாடல்களை நம்ம கேட்க வேண்டும். அன்னையின் தாழ் பணிந்து அடைக்கலம் புகுந்தால் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நீடித்து நிலைக்கும். எத்தனை வெள்ளிக்கிழமை வந்தாலுமே சரி, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுடைய வழிபாடு சிறந்தது. அன்றைய தினம் விரதம் இருந்து நம்ம அம்பிகையே வணங்கினால் இன்பங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும். மேலும் வாரக்கிழமைகளில் சுக்கிரவாரம் என அழைக்கப்படுவது வெள்ளிக்கிழமை. தொல்லைத்திரையும் சிங்கத்தில் பவனி வரும் அம்பிகையே வெள்ளிக்கிழமை என்று வழிபட்டால் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற இருக்கு. மாலை நேரத்தில் அம்பிகை ஆதிபராசக்தி அகிலாண்டேஸ்வரி புவனேஸ்வரியை அலங்கரித்து நாம் வழிபாடு செய்வது நல்லது. இதன் மூலம் குடும்ப முன்னேற்றம், மாங்கல்ய பாக்கியம், கணவருக்கு தொழில் மேன்மை ஏற்படலாம். மேலும் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் குத்துவிளக்கு பூஜை செய்து வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. சக்தி வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தா நாம் அம்மன் வழிபாட்டை சொல்லலாம். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் தீரக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்குது. பெண் தெய்வ வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று, சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுது. அதுலேயுமே அம்பாள் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக நம்ம வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்மனை வழிபடுவது சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. இதுபோல் நம்ம வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் அம்மனுக்கு தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டை விட்டு வெளியே சென்று எந்த இடத்துல தங்கி இருந்தாலுமே அதில் நமக்கு மன திருப்தி என்பது இருக்கவே இருக்காது. வீட்டிற்கு சென்று நாம் ஒரு வாய் தண்ணீர் குடித்தால் மட்டுமே அதோடைய பலன் கிடைக்கும். சதா காலமும் பிரச்சனை, சதா காலமும் சண்டை சச்சரவு, மன நிம்மதி இருக்காது. வீட்டில் ஏதோ பீடை பிடித்தது போன்ற ஒரு சூழல் இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் கண் திருஷ்டி மூலமாகவோ கெட்ட சக்தியின் மூலமாக கூட இருக்கலாம். இதை தவிர்க்க நாம் ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சாலும் போதும். மாலை நேரத்தில் நம்முடைய வீட்டு வாசலில் மஞ்சளில் கோலமிட்டு அதன் மேல் வேப்ப இலை வைத்து வேப்ப இலைகளுக்கு மேல் பகுதியில் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு வைத்து பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். நீங்கள் வைக்கப்படும் வேப்ப இலை நுனியில் கிழக்கு வடக்கு பார்த்தவாறு வைத்து கொள்ள வேண்டும். கிழக்கு வடக்கு பார்த்தவாறு தீபத்தை ஏற்றுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. தினந்தோறுமே அம்மனை நினைத்து இந்த வழிபாட்டை நம்ம செய்து வந்தோம்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வீட்டில் லட்சுமி கலாச்சாரம் நிறைந்ததாக இருக்கும். உங்களது வீட்டிற்கு ஏதாவது கண் திருஷ்டி இருந்தாலும் அது படிப்படியாக நீங்கிவிடும். வீட்டில் உள்ளவர்கள் தீராத உடல் உபாதை, மன கஷ்டம் எதுவாக இருந்தாலுமே அந்த பிரச்சனை தொடர்ந்து வராமல் இத்தனை நாட்கள் நம்ம பூஜை செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. பொதுவாக சக்தி வழிபாடு என்பது மிக அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. மறுநாள் அந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் செய்து பத்திரமாக வைக்க வேண்டும். 2வது வாரம் முதல் வாரம் ஏற்றிய அகல் விளக்கை நம்ம ஏற்றி அத்தோடு புதிதாக மற்றொரு விளக்கை நாம் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். 16 வெள்ளிக்கிழமைகளில் ஒவ்வொரு விளக்கையும் கூட்டிக் கொண்டே செல்ல வேண்டும். சனி கடைசியாக 16 வாரத்தில் 16 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து காமாட்சி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கடைசி வாரம் தங்களால் முடிந்த அளவு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பிறகு தானம் செய்ய வேண்டியது நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மன் வழிபாட்டில் உங்களுக்கு எந்த அம்மன் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையாக தான் அம்மன் வழிபாடு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திருமண தடை உள்ளவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டால் வீட்டில் தீராத கஷ்டங்கள் கூட விரைவாக ஒரு தீர்வுக்கு வந்துவிடும். இருக்கன்குடி மாரியம்மனை வழிபட்டால் உடல் உபாதைகள் நீங்கும். குறிப்பாக வயிற்று வலி, கை கால் வலி, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த அம்மனை வழிபடுவது மிகவும் சிறந்தது. அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய புனித நதியில் நீராடி
பின்பு நாம் அம்மனை வழிபட்டால் நம்ம நினைத்த காரியம் வெற்றி அடையும் அப்படின்னும் சொல்லப்படுது. ரெக்காளி அம்மனை வழிபட்டால் குடும்ப ஒற்றுமை இருக்கும். குழந்தை வரம் வேண்டி இந்த அம்மனை மனதார நினைத்து வேண்டிக் கொண்டார் நல்ல ஒரு பலன்கள் உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது. வாராகி அம்மனை பஞ்சமி திதியில் விரலி மஞ்சள் மாலை சாட்சி வழிபடலாம். திருமண தடை நீங்கும். வாராகி அம்மனை 16 முறை பிரதர்சனம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்று. இதுபோல் நாம் அம்மனை வழிபட்டு வருவது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. தினமுமே நாம் அம்பாளை வணங்கி பெற்ற பின்பு நாம் அம்மனுடைய கவச பாடல்களை கேட்க வேண்டும். அன்னையின் தாழ் பணிந்து அடைக்கலம் புகுந்தலாம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நீடித்து நிலைக்கும். எத்தனை வெள்ளிக்கிழமைகளில் வந்தாலுமே சரி, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் வழிபாடு மிகவும் சிறந்தது. அன்றைய தினம் விரதமிருந்து அம்பிகையை வழிபட்டால் இன்பங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் வாரக்கிழமைகளில் சுக்கிரவாரம் என்றழைக்கப்படும் வெள்ளிக்கிழமையாக இருக்கு. துள்ளித்திரியும் இந்த சிங்கத்தில் பவனி வரும் அம்பிகையை வெள்ளிக்கிழமையன்று வழிபட்டால் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. மாலை நேரத்தில் அம்பிகை அது மட்டும் இல்லாமல் ஆதிபராசக்தி அகிலாண்டேஸ்வரி புவனேஸ்வரி அலங்கரித்து பார்த்து வழிபாடு செய்தார். வளங்கள் அனைத்துமே வந்து சேரும். இதன் மூலம் குடும்ப முன்னேற்றம் மாங்கல்ய பாக்கியம் கணவருக்கு தொழில் மேன்மை ஏற்படலாம். அந்த ஆடி வெள்ளி என்று குத்துவிளக்கு பூஜை செய்வது சுகம்பலி பெண்களுக்கு ரவிக்கை துணி தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கொடுப்பது நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதுபோல் அம்மன் வழிபாடு நம்ம செய்து வருவது மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக இருக்குது. பொதுவாக பெண் தெய்வ வழிபாடு என்பது சிறப்புக்குரிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுது. அதிலுமே அம்பாள் வழிபாடு ஆடி மாதத்தில் செய்யப்படும் ஒரு முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்குது. தான் காஞ்சிபுரம் அம்மனை முழு மனதோடு சரணாகிதி அடைந்து அம்மன் வழிபாடு செய்து வழிபட்டாள் அம்மனுடைய அருளால் நாம் நினைத்தது நடக்கும் என காஞ்சி மகா என்று அழைக்கப்படும் மகா பெரியவா கூறியிருக்கார். சக்தி பீடங்களில் அம்பிகையின் வழிபாடு மிக முக்கியமானதாக ஒன்றாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படுவது நீங்கும். காஞ்சிபுரம் அம்மனுக்கு நம்ம இது போல் செய்து வருவதும் நல்லது. மேலும் அம்பிகை முப்பெரும் தேவியரின் வடிவமாக காட்சி தருகிறார். காஞ்சி காமாட்சியம்மன் ஒரு கண்ணில் நமக்கு தெய்வமாக இருக்கக்கூடிய ஐதீகமாக சொல்லப்படுது. அம்பிகையை மகா சக்தியாக விளங்குவதால் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் நாம் இப்படி அம்மனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும், நினைத்தது நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. சொடக்கு போடும் நேரத்தில் பலரது பிரச்சனைகளுக்கு தீர்த்து வைத்து பலரது வாழ்க்கையுமே மாற்றி அமைத்தவர் காஞ்சி மகா பெரியவா. இவரது பலருடைய இல்லங்களில் இவரை வைத்து வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிக சக்தி வாய்ந்த காஞ்சிபுரம் அதிகரையில் சக்தி வாய்ந்த அம்மனுடைய வழிபாட்டு முறை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக அம்மன் வழிபாட்டு முறை இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்று காலையில் அல்லது மாலையில் நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை செய்யலாம். இதற்காக வீட்டில் பல பூஜை அறையில் நினைத்து நாம் தேர்வு செய்வது, இந்த இடத்துல பன்னீர் தெளித்து சுத்தம் செய்து நாம் அம்மன் வழிபாட்டை செய்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை நேரத்தில் எழுந்து மாலையிலும் வழிபாட்டை நம்ம செய்யலாம். இதற்காக வீட்டு பூஜை அறையில் ஒரு இடத்துல தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் மிக கவனமாக இருந்து அம்மனை வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. காஞ்சி அம்மனின் படத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும். அம்மனுக்கு ஏதாவது நைவேத்தியமாக மலர்கள் படைக்க வேண்டும். இந்த காலகட்டம் முழுவதுமே நமக்கு அம்மனுடைய அருள் கட்டாயம் கிடைக்கும். ஒரு வாழைப்பழம் படைத்து வெற்றிலை பாக்கு ஏற்பட்டு வருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.